நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. மர்மங்கள் நிறைந்த சம்பத் மெனம்பேரியின் தொலைபேசி, அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள், ஜப்பானில் மனம் திறந்த அனுர. லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம், கோட்டபாய மீது பகிரங்க குற்றச்சாட்டு. மஹிந்த தரப்பு மீது கை வைக்க முடியாத அரசாங்கம், அர்ச்சுனா ஆதங்கம். சுனில் ஹந்துன்னெத்துக்கு சிகிச்சை அளிக்க தயார், அர்ச்சுனா எம்பி பகிரங்கம். அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளை வரவேற்கும் தமிழரசு கட்சி. கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று அழைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அங்கிருந்த ஊடகவியலாளருடனும் அர்ச்சுனா முரண்பட்டுள்ளார். முன்னதாக நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு கோட்டை நீதவான் கடந்த 25ஆம் தேதி உத்தரவிட்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை போக்குவரத்து போலீசார் கடந்த 22ஆம் தேதி விசாரித்தனர். இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு, காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவதென அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டார். இந்நிலையில் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பத் மெனம்பேரி தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலகத் தலைவர்கள் பற்றிய தகவல்களும் அவர் செய்த ஏராளமான குற்றங்களும் இந்த கையடக்க தொலைபேசி மூலம் வெளிப்பட்டிருக்கலாம் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் கையடக்க தொலைபேசியை அளித்தது விசாரணைக்கு பெரும் பின்னடைவாகும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. பேரி என்று அழைக்கப்படும் சம்பத் தென் மாகாணத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமானத்தில் தலையிட்டது மற்றும் பாதாள உலக தலைவர்களான கெகல்பத்ர பத்மே மற்றும் பெக்கோ சமன் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியது உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுங்கத்தால் பரிசோதனை விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் பிரச்சனை இருக்கலாம். ஏனென்றால் பரிசோதனை செய்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களிலேயே போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அன்ரோ மார்சநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் டோக்கியோவில் உள்ள ட்ரைகாய் மண்டபத்தில் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அந்த கொள்கலன்கள் தொடர்பில் பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் கடத்தப்படும் போதைப்பொருள் மற்றும் விநியோகம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கம் ஒன்று இருப்பது போல திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கமும் இருக்கின்றது. அதேபோல மக்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் இராணுவத்தை தவிர அவர்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் உள்ளனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் ஒரு அரசாங்கம் நடத்தப்படுகிறது. அப்படியானால் இந்த அரசாங்கத்தை விடுத்து அவர்களின் அரசாங்கத்தில் இணைய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும். அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. பொருளாதாரம் மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாது. நல்ல ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கையை உலகின் முன்னணிக்கு உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஜப்பானில் வசிக்கும் மகா சங்கத்தினர், மதகுருமார்கள், தொழில் வல்லுநர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. லலித் குமார் வீரராஜின் சகோதரிகள் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்து தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுதி ஜெயகொட, லலித் குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் மற்றும் 2 சகோதரிகளும் இன்று கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளனர்.
இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆறுமுகம் வீரராஜா, ஜாழ்ப்பாண நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் பல சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை குறித்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிட்டிருந்தாலும் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை. இந்த அரசாங்கத்தால் நீதி வழங்கப்படும் என்று தானும் அவரது குடும்பத்தினரும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை கைது செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கின்றேன், அதுவே என் நிலைப்பாடு. அதேபோன்று சிங்கள மக்கள் மஹிந்தவை தெய்வமாக பார்த்தார்கள் என தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்து விட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டது நானும் அந்த குற்றச்சாட்டுக்களை நம்பினேன் எனவும் தெரிவித்துள்ளார். இது ஒரு பொய்யுரைக்கும் அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது. உண்மையில் தவறிழைத்திருந்தால், திருடியிருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று எனக்காக இங்கு எனது சகோதரி மட்டுமே வந்திருந்தார் எனவும் தமக்கு தாய் தந்தை யாரும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ச இங்கு எனக்காக வந்திருந்தார், நான் அவரை மதிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். நான் நாமல் ராஜபக்சவுக்காக குரல் கொடுக்கின்றேன், இங்கே வெறுமனே குழந்தைகள் போல் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் பலனில்லை என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் என்னை தும்புத்தடி என சிலர் அழைக்கின்றனர் எனவும் உடல் பருமனை கொண்டு இவ்வாறு அழைப்பதாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். ஜார் தும்புத்தடி, ஜார் மருத்துவர் என்பதை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர்களின் மேல் கை வைக்க முடியாது என்பதால் எம்மை போன்ற நெத்தலிகள் மீது கை வைக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். சாமர சம்பத் தசாநாயக்கவை கை செய்வார்கள் அல்லது தம்மை கை செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு எங்களை தவிர வேறு யாரையும் எதையும் செய்ய முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு நாங்கள் இருவரும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசிய போது அர்ச்சுனா ராமநாதனது தலைவரும் எனது தலைவரும் வேறுபட்ட கருத்து நிலைப்பாடுகளை கொண்டவர்கள். அதற்காகத்தான் நாங்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்தோம். இருந்தாலும் சில விடயங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எனது ஆதரவை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் உண்மையான பிரச்சினை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவான சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆஜரான சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு ஆதரவாக ஆஜராகும் சட்டத்தரணி என்பது பற்றியும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. தியாதீபம் திலீபன் நினைவேந்தல் இறுதி நாளில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 29ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஒரு வார காலமாக திலீபன் நினைவேந்தல் நடைபெற்றது. அங்கு அனுஷ்டிப்பை செய்ய நாங்கள் சென்றபோது தடுக்கப்பட்டோம். அதன் பிறகு சில தினங்களுக்கு முன்னர் இறுதி நாள் நினைவேந்தல் நடந்து முடிந்தது. அன்று யாரோ ஒருவர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் அவர் மீது தங்கள் வன்முறையை கஜேந்திரகுமார் எம்பி அணி கையாண்டதாகவும் அதேபோன்று நியாயத்தன்மையை கேட்கச் சென்ற வேறு சிலருக்கும் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலை எம்மிடம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி நோயொன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் தயாராக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சமையலறையில் கரப்பான் பூச்சிகள், எலிகள் நடமாட்டம் இருப்பதாக தெரிவித்து நாடாளுமன்றத்துக்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை நியமிக்கும் செயற்பாடொன்றை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி முன்னின்று மேற்கொண்டார். இந்த நிலையில் குறித்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இருக்கும் பிக் கிச்சன் ஒருவர் அடுத்தவர்கள் எதை கேட்டாலும் உனக்கு பானா என்று கேட்பதாகவும் அவ்வாறு தொடர்ச்சியாக கேட்பதன் அர்த்தம் அவர் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதாகும் எனவும் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான நிலையில் சுனில் ஹந்துன்னெத்திக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடம் இருந்து அரிசி,
வாழைக்குலை தேங்காய்களை அன்பளிப்பாக பெற்று வாழ்ந்தவர்கள் தற்போது கோடீஸ்வரராக இருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களிடமிருந்த அரிசி தேங்காய் உள்ளிட்டவற்றை அள்ளி கொடுத்த பொதுமக்கள் தற்போதைக்கு பஞ்ச பிரதேசிகளாக ஆகியிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டை திரைப்படம் போலவே தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டில் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஓரிடத்தில் கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்திலே சொத்துக்களையும் வளங்களையும் களவு செய்த பட்டியலை வெளியிட்டதில் பெருமளவான பங்கு எமக்கிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற மண் வளங்களை சூறையாடுவதை பற்றி, மட்டக்களப்பு மாவட்டத்திலே 1 லட்சம் வேலைவாய்ப்பிலே கொள்ளையடித்ததை பற்றி, ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளையடித்தது போன்றவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள்தான். இந்த ஊழல்களுக்கு எதிராக நாங்கள் அதிகளவு குரல் கொடுத்திருக்கின்றோம். பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு கையாள்வது என தெரியாத சில முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். எவ்வளவோ ஊழல் மோசடிகளை நாங்கள் வெளிப்படுத்திய எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்ததினால்தான் மக்கள் அதிகூடிய வாக்களை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அளித்திருந்தார்கள். ஒரு சிலர் எமக்கு அவப்பேரை உருவாக்க பார்க்கின்றார்கள். அரசாங்கம் செய்தும் கைது நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் நாம் எதிர்பார்ப்பது என்னவெனில், அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் கடந்த ஒரு வருடத்தில் அரசாங்கம் சேகரித்த நிதி எங்கே? அந்த நிதியை கொண்டு வந்து அபிவிருத்தி செய்யுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.